அவ்வளோ நகை போடணும், அவ்வளோ பணம் கொடுக்கணும், கடன் முழுக்க நாங்கள் அடைச்சு கொடுக்கணும், பணம் கட்டி அவங்க பையனை நாங்கள் ஃபாரின் அனுப்பணும். அப்படியே நான் வேலைக்கு போனா கூட அதை சம்பாரிச்சு நான் அவங்க வீட்டுக்கு தான் கொடுக்கணும். இது எல்லாமே அவங்க வச்ச டிமாண்ட். எனக்கு தெரியாம பணம் சேர்த்தக்கூடாது, அப்புறம் எனக்கு தெரியாம நட்புகள் வச்சுக்கூடாது. அப்ப என்ன நம்பிக்கை வச்சிருக்காரு அவர் பொண்டாட்டி மேல? ஒரு பையன் ஒரு பொண்ணோட செக்ஷுவல் கான்டாக்ட் வச்சுட்டு இன்னொரு பொண்ணை லவ் பண்ணா அவனுக்கு கிடைக்கிற பட்டம் பிளே பாய். ஒரு பொண்ணு இன்னொருத்தனோட செக்ஷுவல் கான்டாக்ட் வச்சுட்டு அவ இன்னொருத்தனை லவ் பண்ணா அவளை பண்றான். பெண் எந்த வேலை பார்த்தா ஸ்ட்ரெஸ் இல்லாம இருப்பாங்க? வீட்டு வேலையை சார். அப்போ நீங்க வீட்டு வேலை செய்யறதுக்கு ஆள் தெரியுங்களா, உங்களுக்கு பொண்டாட்டி தெரியுங்களா? அதிகரித்து கொண்டே இருக்கிறதா திருமண எதிர்பார்ப்புகள், ஆண்கள் வெர்சஸ் பெண்கள்? எனக்கு வரப்போற மனைவியிடம் இந்த பழக்கம்லாம் இருக்கக்கூடாது சார். ஃபர்ஸ்ட் வந்து அதிகம் பேசக்கூடாது சார். என்னடா சொல்ற? ஆமாண்ணே. செகண்ட் வந்து அதிகம் படிச்சிருக்க கூடாது. ஏன் அது வந்து வீட்ல ஏதாவது ஒரு பிரச்சனை வச்சுக்க, நீ அதிகமா படிச்சதுனாலதான் அப்படி பேசுற அப்படிங்கிற அந்த பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆயிரும். சோ அதுல இருந்தே நம்ம ஏன் வழி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக அதிகம் படிச்சிட கூடாது. நீ என்ன வாக்குற? படிப்புக்கு ஏத்த வேலை தேடிட்டு இருக்கேன். என்ன படிச்சிருக்க? 8ஆம் கிளாஸ். 8ஆம் கிளாஸ். எக்காரணத்தை கொண்டும் எனக்கு தெரியாம பணம் சேர்த்தக்கூடாது. தனியா பணம் சேர்க்கக்கூடாது. தனியா அக்கௌண்ட் வச்சுக்கூடாது. அக்கௌண்ட் வச்சுக்கிட்டு எனக்கு தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம். ஆஹா, இவன் மண்டை குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா இல்ல போர் அடிக்குதுன்னு டைம் பாசிங் பண்றானா என்னன்னு தெரியலையே. அப்புறம் எனக்கு தெரியாம நட்புகள் வச்சுக்கூடாது. தனி கொடுத்து போகணும்னு சொல்லக்கூடாது. இந்த ஜென்மத்துல உங்களுக்கு திருமண யோகமே இல்ல. என் கூட வரும்போது மட்டும் சாரி கட்டுன்னு வரணும். உங்க கூட வரும்போது சாரி கட்டு வரணுமா? சரி, நான் எங்க வெளில கூட்டு போனாலும் என் கூட வரும்போது சாரி கட்டுன்னு வரணும். ஓ, அப்படி ஒரு வியாதி அவனுக்கு. அதே மாதிரி மேக்கப்னு சொல்லிட்டு அதிகமா வந்து காஸ்ட் செலவு பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் மெயினா வந்து லிமிடேஷனை மீறவே கூடாது. எல்லாருக்கும் ஆல்கஹால் ஸ்மோக்கிங் இருந்தா கூட அவங்களுக்குன்னு ஒரு லார்ஜ் வரையும் ஓகே. அப்படி கிடையாது. அவன் இந்த உலகத்துக்கு ஏதோ சொல்ல விரும்புறான். பிராங்கா சொல்லணும்னா மட்டையா வர மாதிரி போக கூடாது சார். மட்டையா வர மாதிரி போனாதான் ஒரு பையனோட தான் அவங்க போவாங்க. மோஸ்டா வந்து பையனோட தான் போறாங்க. அந்த பையன் என்ன ஆகுறானா அந்த நிலைமைக்கு போற பொண்ணை வந்து அவனுக்கு வந்து என்னென்னமோ அவனும் கொஞ்சம் வந்து இதுல தான் இருப்பான். சோ அந்த நேரத்துல தான் உங்களுக்கு தப்பான தாட்ஸே வருது. நீ சொல்றது கரெக்ட் தான்டா, ஆனா எனக்கு மனசாட்சி இடம் கொடுக்கலையே. உங்க சொன்ன கண்டிஷன்ஸ்ல இது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லுங்க. மேக்கப் போடக்கூடாது. இங்க எடுத்தவங்க மோஸ்ட்லி பிடிக்குதுன்னு சொன்னவங்க யாரு? இவ்வளவு சொல்லிருப்பாங்க. இவ மேக்கப் போட்டு நல்லா அழகா கேரி பண்ணிக்கிறாங்களா, ஏன் பொண்டாட்டி அதை பண்ணக்கூடாது, அடுத்தவன் பார்ப்பான். ஸோ இந்த கேரக்டர் வந்து பாய்ஸோட பிக்கெஸ்ட் டிராபேக். ஆரவ் கூட இருக்கலாம் அந்த கேரக்டர். அம்மா செவனேன்னு இந்த பக்கம் வந்து வம்பு கிழக்குறாங்க. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா? அவர் சொன்னார்ல, ஆல்கஹால் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டி போறோம், கிளாஸ்மேட்ஸ் கூட எங்கேயாவது போனோம், அந்த பொண்ணு என் கூட சரக்கு அடிக்கலாம், என் பொண்டாட்டி அவனோட கொலி கூட சரக்கு அடிக்க கூடாது. கரெக்டா கட்டுவிட்டா. ஆணுக்கு வந்து பெண் குடிப்பதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவன் எப்பொழுதும் தன்னுடைய தோழியோட குடிக்கிறான். ஆனா அவனுக்கு மனைவியாக வருபவள் அவளுடைய தோழனோடு குடிக்க கூடாது. அதுதான் பிரச்சனையா இருக்கு அவங்களுக்கு. நல்ல தோழரா இருந்தா பிரச்சனையே கிடையாது. ஏன்டா புழுகுற? இப்ப ஐடி பொண்ணு ஏன் வேணாம்னு சொல்றாங்க? வேணாம்னு சொல்றாங்களா? ஆமா சார். ஐடியா ஐயோ ஐடி பொண்ணு வேண்டாம்னு சொல்றவங்க யாரு? எதனால வேண்டாம் சொல்லுங்க, நீ சொல்லுங்க. மென்டல் ஸ்ட்ரெஸ் ஆகும் சார். அதாவது வந்து குடும்பத்துல பிரச்சனை வரும். எப்படி சோ நம்ம ஏதாவது சொல்லி அவங்க ஏதாவது சொல்லி குடும்பத்தை பிரச்சனை. சோ அதனால ஐடி பொண்ணு வேண்டாம் அப்படின்னு சொல்லி. ஓகேப்பா, சூப்பர்ப்பா. எனக்கு ஒரே ஒரு வேலை சொல்லிரு. பெண் எந்த வேலை பார்த்தா ஸ்ட்ரெஸ் இல்லாம இருப்பாங்க? வேண்டாம் சார். பரவாயில்ல சொல்லியா? வேண்டாம் சார். சொல்லுன்றல்ல. வீட்டு வேலையை சார். வீட்டு வேலையா? உண்மையாவே லூசு புண்டதான் போல. வந்ததுல இருந்தே பேசக்கூடாது, நிறைய படிச்சிருக்க கூடாது, வீட்டு வேலை. அப்போ நீங்க வீட்டு வேலை செய்யறதுக்கு ஆள் தெரியுங்களா, உங்களுக்கு பொண்டாட்டி தெரியுங்களா? தன்னுடைய குழந்தையை வளர்ப்பது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா தெரிஞ்சுச்சுன்னா அது பெண்மணியே இல்ல. நீங்க வீட்டு வேலை பார்த்ததே இல்லைன்னு நீங்க பேசுறதுலே தெரியுது. அதை விட ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஜாப் கிடையாது. ஒரு ஜாப்ல ஒர்க்கிங் ஹவர்ஸ் இருக்கும், வீட்டு வேலையில ஒர்க்கிங் ஹவர்ஸே கிடையாது. நோ இன்சென்டிவ், நோ ஆஃப், நத்திங். இது எப்படி ஸ்ட்ரெஸ்ஃபுல் இல்லைன்னு சொல்றீங்க? எனக்கு புரியல. நீ சொன்னீங்க இல்லையா, மனைவி வந்து வீட்டு வேலை செஞ்சா போதும்னு. வெளியே போகும்போது உங்க மனைவியை என்னவா இன்ட்ரோடியூஸ் பண்ணுவீங்க? அவங்கள வந்து என்னுடைய மனைவியா இருக்காங்கன்னு தான் சொல்றேன். அதுவே ஒரு பெருமை தான் சார். இவன் அடிச்சும் பார்த்தாச்சு, அவுத்தும் பார்த்தாச்சு. உன் என்னதான்டா பண்றது? மனைவின்னு சொல்றதே ஒரு பெருமை தான் சார். இவங்க என்ன செய்யறாங்கன்னா எனக்கு மனைவியா இருக்காங்க, ஹோம் மேக்கரா இருக்காங்கன்னு சொல்லுவேன். இல்ல நீயே இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர்ற. ஒத்துக்கிறேன். நீ சொல்லுவது எல்லாமே ஹவுஸ் ஒய்ஃப் வேலைக்கான வேலையா சொல்றீங்க. ஆனா வெளியே போய் சொல்லும்போது மட்டும் ரொம்ப பெருமையா ஹோம் மேக்கர் இருக்கீங்க. ஆனா உங்க ஹோம் மேக் பண்றதுக்கு எந்த உரிமையும் உங்களுக்கு கிடையாது. ஒன்னு இப்படி வச்சுக்கோ, யோசிச்சு பார்ப்போம். மனைவி வேலைக்கு போட்டோம், நீ அந்த ஹோம் மேக்கிங் வேலையை பாரு. ரெடி சார், ஐ அம் ரெடி சார். இதுக்கு பிச்சை எடுக்கலாம். தமிழையா சொன்னாரு, எனக்கு தெரியாம எங்கேயும் போயிடக்கூடாது. அப்ப என்ன நம்பிக்கை வச்சிருக்காரு அவர் பொண்டாட்டி மேல? சொல்லுங்க. பொண்டாட்டினா நம்பணும் சார். ஒரு தமிழையாவா இருந்துட்டு அவர் இப்படி சொல்றதே இதுவா இருக்கு. சிரிக்கிறானி வெக்கமா இல்ல?
எனக்கு வரப்போற கணவனிடம் இந்த பழக்கம்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு 3 சொல்லுங்க. ட்ரிங்க் ஸ்மோக் பண்ணக்கூடாது. ஓகே. பொண்ணுங்க கிட்ட நிறைய பேசக்கூடாது. சந்தேகப்படக்கூடாது. ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். பொண்ணுங்க கிட்ட பேசக்கூடாது, சந்தேகப்படக்கூடாது அப்படின்றாங்க. பொண்ணுங்க கிட்ட பேசக்கூடாதுன்றதே வந்து அவங்க படுற சந்தேகம் தான். அப்புறம் ஆண்ட எப்படி அதை அவங்க எதிர்பார்க்கலாம்? உடிச்ச மாப்பிள்ள பாயிண்ட. பியர் சாப்பிடலாம். ஏன்னா அது பார்ட்டி எல்லாம் போனா அதுல ஒன்றும் போதும் அவ்வளோலாம் இருக்காதுன்னு தெரியும். வந்து மருந்து கடையில் தெரியும் சார், என் அண்ணன் சாப்பிடுவான் சார், தெரியும் சார். அதெல்லாம் அது அளவுக்கு தெரியும், அதெல்லாம் போய் சொல்ல மாட்டேன். நான் பண்ற சமையலை அவங்க அம்மா கூட கம்பாரிசன் பண்ணி சொல்லக்கூடாது. நான் அது ஒரு முக்கியமான பிரச்சனை தான் நினைக்கிறேன். காரணம் எல்லா நேரமும் பெண்களை காயப்படுத்துற சொல் அந்த சொல்லு தான் இல்லையா? நீ அதுக்குன்னு ரசத்தை அவங்க ரசம் மாதிரி வைக்கணும். விஷம் மாதிரி வச்சாங்கன்னா முகம் சுழிச்சிட்டு எல்லாம் சாப்பிடாமலாம் இருக்க முடியாது. நெக்கு சிரிப்பே வரல. ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் இப்போ இல்லாத பசங்களே கிடையாது. ட்ரிங்க் பண்ணு, பட் அங்க கடைக்கு போய் தான் ட்ரிங்க் பண்ணும்ல, வீட்டுக்கு வந்து பண்ணி வச்சுக்கோ. என்ன வித்தியாசம்? எனக்கு கடையில அப்படிங்கும்போது இந்த குடி மச்சான் கூட கொஞ்சம் குடி மச்சான் கண்டிப்பா ஊத்தி தான் கொடுப்பானுங்க. இல்ல மச்சான் நீ போது நிறுத்தி, நீ வீட்டுக்கு போன எந்த ஃப்ரெண்டும் சொல்ல போறது இல்ல. ஏண்டா நிறைய பேர் இதே வேலையா பாக்குறீங்களா? பசங்களோட உட்கார்ந்து குடிக்க வேண்டியது, கல்யாணத்துக்கு அப்புறம் எங்களை ப்ளேம் பண்ணிட்டு நீ போய் நொட்ட வேண்டியது. நாங்க தான் கிடைச்சோமா? பிஞ்சு போயிரு செருப்பு. உங்களுடைய விருப்பம் மனைவியாக வரவங்களுக்கு அறிவு முக்கியம் நினைப்பீங்களா, அழகு முக்கியம் நினைப்பீங்களா? அறிவு தான் சார். அறிவு தான் வேணும். ஏன்? ஏன்னா வந்து ஒரு ப்ராப்ளம்னு வரும்போது அவங்களுக்கு அழகு வந்து அந்த இடத்துல காப்பாற்ற போறது இல்ல, அந்த அறிவு தான் அந்த இடத்துல வந்து காப்பாற்றும். ரொம்ப கரெக்டா சொன்னப்பா. நம்மளுடைய லட்சியத்தை தான் லட்சியமா எடுத்துட்டு போறக்கூடிய ஒரு பெண் தான் எல்லா ஆணுமே எதிர்பார்க்கிறான். நானும் அதை தான் சார் எதிர்பார்க்கிறேன். அந்த அளவுக்கு நல்லவன் அன்னைக்கே. நீங்க சொல்லுங்க, பசங்க உள்ளபடியே பொண்ணுங்க கிட்ட அறிவைத்தான் எதிர்பார்க்கறாங்களா? அறிவுன்றது பக்கா போய். ஒரு பொண்ணு பையனை விட அறிவா இருந்தா அவங்களுக்கு ஜெலஸா தான் இருக்கும். நானே பிஇ முடிச்சிருக்கேன், அதே எம்ஏ படிச்சிருக்கேன். வேணாம். இப்போ வீட்லயே மாப்பிள்ள தான் பாத்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே என்கிட்ட பேசணும், என்னோட அறிவு எப்படி இருக்குங்கிறதெல்லாம் பாக்குவேன். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பிக் சென்ட் பண்ண சொல்லுங்க. என் பிக் நல்லா இல்லையா? நோ எனக்கு பொண்ணு பிடிக்கல, கலரா இல்ல, லாங் ஹேர் இல்ல. யாருமே அந்த பொண்ணு எப்படிப்பட்ட பொண்ணா இருக்கா, நல்லா ஜீனியஸா இருக்காளா, அவளால ஹேண்டில் பண்ண முடியுமா, அந்த டாட்டே கிடையாது. இந்த கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா? இப்போ அவங்க அறிவை தான் எதிர்பார்க்கறேன்னு சொல்றாங்க. ஆனா உண்மையாவே அவங்க அறிவை எதிர்பார்க்கறவங்களா இருந்தா வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வர மாப்பிள்ளை எதை சார் பார்க்கணும்? பர்சன்டேஜ் எவ்வளவு வாங்கியிருக்கா, என்ன டிகிரி முடிச்சுவா இருக்கா, அவளுக்கு என்ன டேலண்ட், என்ன பிரைஸ் வாங்கிறா, இதை மட்டும் பார்த்துட்டு போக வேண்டியதானே? எதுக்கு பொண்ணை பட்டு புடவை கட்டிட்டு வாங்க, காஃபி ஊத்திட்டு வாங்க, இதெல்லாம் ஏன் சொல்லணும்? அவங்க அழகை தான் சார் ஃபர்ஸ்ட் எதிர்பார்க்கறாங்க. இந்த சிச்சுவேஷனை நான் எப்படி சமாளிக்க போறேன்னு பாக்குறீங்களாடா? எனக்கு அழகான மனைவியை விட என் பசங்க அழகா இருக்கணும். அதனால எனக்கு அழகான மனைவி வேணும் சார். என்ன ஒரு தொலைநோக்கு சிந்தனை பாரு. எதிர்காலத்தை யோசிச்சு நீ அழகான மனைவி தர்ற. ஆமா சார். இனிமே நம்ம அழகாக்க முடியாது, வாய்ப்பு இல்ல. அதனால அந்த வாய்ப்பை ட்ரை பண்ணி பாப்போம். அடுத்த தலைமுறையாவது அழகா வரட்டும், இல்லைன்னா தப்பு இருக்கு. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஆரவின் எதிர்பார்ப்பு என்னவா இருக்கிறது? அழகும் இல்ல, அறிவும் இல்ல சார். நான் வந்து அன்பா இருக்கவங்களை எதிர்பார்க்கிறேன் ஃபர்ஸ்ட். பணம் பேரு புகழ்லாம் அதுக்கப்புறம். சோ அன்பு தான் முதல்ல எனக்கு தேவை. நடிக்காதடா. நான் நடிக்கிறேனா? 35,000 ரூபாய் சம்பாதிக்கிற கணவன் எனக்கு போதும்னு சொல்றாள் யார் இதுல? ஒரு 40 விழுக்காடு பெண்கள் நினைக்கிறீங்கன்னா மாசம் 40,000 ரூபாய் பணம் இருந்தா போதும் அப்படின்னு. இப்ப கை தூக்காதவங்க இருக்கீங்கல்ல, அப்படின்னா மாசம் எவ்வளவு வேணும்? இப்ப நானே சொல்லணும்னு நினைச்சேன், நீங்களே கேட்டீங்க. என்னை விட அதிகமா சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறேன் சார். என்னை விட ஒரு ரூபாவது அதிகமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். எதனால சார்? அதால நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது சார். என்னை விட அதிகமா சம்பாதிக்கிறேன்றதால நீ அதிகமா பேசுற. பேசுறதை விட்டு கொடுக்க மாட்டோம், அதுக்கானதெல்லாம் முதல்ல எடுத்து வச்சுக்கணும். ஓகே, ஐயா வாய பாரு வள்ளல்ல. நீங்க சொல்றாங்க 40,000 ரூபாய் நான் கொடுக்குறேங்கிறாங்க. 40,000 ரூபாய் வாங்கி என்ன நாங்க 4 பட்டுப்புடவை வாங்கி அடுக்கிறோம்? கிடையாது. வீட்டு செலவு ஃபுல்லா பாத்துக்கணும் அப்படின்னா மாசம் 40,000 இந்த காலத்துல பத்தவே பத்தாது. நான் எங்க அம்மா நடத்தலையா? 1000 ரூபாய் நடத்தாங்க எங்க அம்மா. 750 அப்ப 1000 ரூபாய்னா அதுவே 15,000 ரூபாய்க்கு சமம். மாசம் 1 லட்ச ரூபாய் சம்பாரிச்சு கொடுக்குறாங்க. இந்த 1 லட்ச ரூபாய்க்கு எனக்கு சுருக்க பட்ஜெட் யாரெல்லாம் சொல்ல முடியும்? குழந்தையெல்லாம் பிறக்கல, கணவன் மனைவி இருவர் மட்டும் தான். ஜஸ்ட் அதை 4ஆவே பிரிச்சுக்கலாம் சார். 25 நாளே 1 லேக் சம்பாதிக்கிறோம் அப்படின்னாலே ஒரு விதமான லைஃப் ஸ்டைல் வாழ்வோம். வீக்கெண்ட்னா அவுட்டிங், அப்புறம் மூவிஸ், அப்புறம் நமக்கு பார்லர். லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. பார்லருக்கு எவ்வளவு செலவு பண்ணுவீங்க? அவங்க என்ன பண்ணிக்கிறாங்களோ, அவங்க ஹேர் கட் பண்ணிக்கிறாங்க, அதுக்கு 2K அந்த மாதிரி செலவாகும். அவருக்கு போற பார்லருக்கு போற ஒரே ஒரு வேலை முடி வெட்டுறதுதான். நான் கேக்குறது உங்களுக்கு, நீங்க எவ்வளவு ஒதுக்கிக்கிறீங்க பார்லருக்கு? மேக்ஸிமம் ஒரு 10,000 செலவழிப்பேன். என்னடி சொல்ற? நீங்க இவ்வளவு கம்பல் பண்ணதால சொன்னேன். நான் ஏதோ மேக்கப் போட சொன்ன மாதிரி, நான் ஏதோ ஃபேஷியல் பண்ணிக்க சொன்ன மாதிரியும் நீங்க கேக்குறதுனால சொல்றீங்களேம்மா. பச்சை பூஜை பண்றதுக்கு போயிட்டு போகுது, அழகு பண்ணிக்கிறோம். ஓங்கி அரையறதுக்குள்ள ஓடி போய் உட்கார்ந்து. கல்யாணம் வரும்போது முதல்ல செட்டில் நினைக்கிறோம்ல, அந்த செட்டில்ங்கிற அளவுகோல் என்ன சார்? செட்டில்டு அப்படின்னு சொன்னா ஒரு சொந்தமா ஒரு வீடு இருக்கணும், சுயமா சம்பாதிக்கணும், ஒரு லேண்ட் இருந்தா ஒன்னும் சந்தோஷம். என்ன மாப்பிள்ள, உனக்கு கல்யாணமே ஆகாது போல இருக்க? கடனே இல்லாம இருக்கிறவன் தான் சார் என்ன பொறுத்த வரைக்கும் வெல் செட்டில். இப்போ வந்து ஒரு பையன் வந்து நீங்க பாக்குறீங்க, ஆக்சுவலி அந்த பையன் வந்து கடன்ல தான் இருக்கான். ஆனா அந்த கடன் எதுவுமே அவனால வந்தது கிடையாது, அவனோட ஃபேமிலி சிச்சுவேஷனால வந்தது. இப்போ அந்த பையனை நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்களா மாட்டீங்களா?
என்ன கேள்வி கேக்குற நீ? டு பி ஃப்ராங்க், நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் சார். நான் ஃப்ராங்கா சொல்றேன். அதே விஷயம் நான் ஒன்று சொல்றேன். நான் இப்போ ஹோம் லோன் எடுத்திருக்கேன் சார். இப்போ எனக்கு மேரேஜ் பண்ண போறாங்க. பேலன்ஸ் அமௌண்ட் வந்து நான் பர்சனலா லோன் எடுத்து இன்னமும் நான் தான் கட்டிட்டு இருக்கேன். சரிங்களா? அவர் என்ன பண்ணுவார் சார்? இப்போ என்ன நான் வேலைக்கு போக சொல்வீங்களா? போக வேண்டாம்னுவீங்களா? தாராளமா போலாம். அந்த லோனை நான் அடைக்கலாமா, அடைக்க கூடாதா? அடைக்கலாம். நான் தான் அடைக்கணும். அந்த அமௌண்ட்டை நீங்க என்ன ஏதுன்னு கேட்க மாட்டீங்க. அது நீ இப்படி எங்களை மடக்கவே நான் எதிர்பார்க்கவே இல்ல. என்னோட லைஃப்ல நடந்த நான் விஷயத்த சொல்றேன். ஒரு ஃபேமிலில இருந்து பொண்ணு கேட்டு வந்திருந்தாங்க. அவங்களுக்கு லேக்ஸ் கணக்குல கடன் இருந்துச்சு. தெரிஞ்சும் சரி ஃபேமிலி எல்லாமே செட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல எல்லாமே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அக்செப்ட் பண்ணிட்டு மேரேஜ் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகி பேசுற நேரத்துல அவங்க வச்ச ஒரு டிமாண்ட் என்ன அப்படின்னா, ஒருத்தர் சம்பளத்துல அந்த குடும்பம் ஓடுது, அவங்களுக்கு கடன்லாம் இருக்குன்னு எல்லாமே தெரியும். அவ்வளவு நகை போடணும், அவ்வளவு பணம் கொடுக்கணும், கடன் முழுக்க நாங்க அடைச்சு கொடுக்கணும், பணம் கட்டி அவங்க பையனை நாங்க ஃபாரின் அனுப்பணும். அப்படியே நான் வேலைக்கு போனா கூட அதை சம்பாரிச்சு நான் அவங்க வீட்டுக்கு தான் கொடுக்கணும். இது எல்லாமே அவங்க வச்ச டிமாண்ட். ஒரு பெரிய லாரி வருமா எல்லாத்தையும் ஏத்தி வரதுக்கு அப்படிதான் இருக்கிற சமூகம். இதுதான் நடைமுறை. இப்ப இவங்க சொல்றாங்க, இங்க உட்காந்து சொல்றாங்க, நான் வந்துட்டு வைஃப் சேலரி வந்து நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் உங்களுக்கு பின்னாடி இருக்க உங்க ஃபேமிலி உங்களை அதை செய்ய விடாது. நீங்க செய்யணும்னு நினைச்சாலும் விடாது. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். கணவனின் இந்த உறவுகள் கூட இருக்கலாம்னு யார சொல்லுவீங்க? சார் எனக்கு வந்து என் மாமியார் கண்டிப்பா இருக்கணும் சார். சண்டை போடுறதுக்காகவே இருக்கணும் சார் மாமியார். ஏன்னா அப்பதான் சார் லைஃபே நல்லா இருக்கும். மாமியார் கூட சண்டை போடுறதா செத்து இல்லே. அடங்கம்மால என் கணவன் என்னைய இந்த வார்த்தை சொல்லி கூப்பிட்டா பிடிக்கும் அப்படின்னு எந்த வார்த்தை உங்களுக்கு பிடிக்கும்? டால்ஸ். டால்ஸ் கூப்பிட்டா பிடிக்கும். அம்மு குட்டின்னு கூப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். பாப்பா, குட்டிமா. ஐயோ சாமி. எப்பவுமே ரொமான்டிக்கா செல்லம்மா, அம்மு, பேபி, வேர் ஆர் யூ பேபி, சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டா ரொம்ப பிடிக்கும். யாரும் கிட்ட கழுவி பேதி இல்ல பேபி. பிசாசுன்னு சொன்னா பிடிக்கும். பிசாசுன்னு சொன்னா பிடிக்குமா? ஓகே. அட கன்றாவியே. பேட் வேர்ட்ஸ் இன் தமிழ். தமிழ்ல எந்த கெட்ட வார்த்தை சொல்லி கூப்பிட்டாலும் பிடிக்கும். ஆமா. ஸ்டார்ட் தி பேட் வேர்ட்ஸ். எவ்வளவுதான் பெரிய பெரிய பிரச்சனை வந்தாலுமே லைட்டா ஒரு ஹக் பண்ணி ஒரு கிஸ் பண்ணாவே எல்லாமே மறந்தது சார். நான் முடிய பார்க்கும்போது நினைச்சேன் இந்த பாயிண்ட் தான் நீ வர போறேன். சரி சார், ரொம்ப ரொமான்டிக்கான பர்சன் சார். ஆல்ரெடி லைஃபே ரொமான்டிக்கா இருந்தா தான் பிடிக்குமே. கொஞ்சம் டிஃபரெண்டா பண்ணுவேன் எது பண்ணாலும். வித்தியாசமான எப்படி கக்கா போயிட்டு வாய் கழுவிப்பியா? ஹலோ. கோவத்துல இருக்கும்போது அப்படி கொடுக்கணும். முத்தம் என்னமா முத்தம்? நான் மொத்தமா கொடுக்க வைக்கிறேன். வரப்போற கணவனுக்கு திருமணத்திற்கு முன்னாடி ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் இருந்திருக்கா, ஒரு காதல் இருந்திருக்கு அப்படின்னா இதுல எத்தனை பேர் அது சரின்னு நினைப்பீங்க? ஆல்மோஸ்ட் நீங்க ஏத்துக்க மாட்டீங்க இல்லையா? அவங்க கொடுங்க, மைக் கொடுங்க. எனக்கு முன்னாடி இன்னொருத்தி கூட அவங்க வந்து என்னென்ன பண்ணிருக்காங்க அதெல்லாம் வந்து அடுத்தது நான் ரெண்டாவதுன்னு நினைக்கும் போதே அது ஒரு மாதிரி ஒரு டிப்ரெஷன்ல தான் சார் இருக்கு. அப்போ ஒத்தே போவாது அது. அதுல ஏதாவது பிரச்சனையா? உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? எனக்கு தான் பிரச்சனை. ஃபர்ஸ்டே ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்து பிரேக்கப் ஆனக்கு அப்புறம் அந்த பையன் வந்து நல்லா ஒரு மெச்சூர் ஆயிடுவான். ஸோ இதெல்லாம் புரிஞ்சு வச்சுட்டு நெக்ஸ்ட் டைம் இன்னொரு ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது அந்த தப்பு பண்ண மாட்டான். இன்னும் நல்லா மெச்சூரா ஒரு மேன் நடந்துப்பான் பாயோட. ஒரு உறவுல இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது உடல் சார்ந்து தான் பேசுறோம். அதை பேசும்போது அதையும் சேர்த்து தான் நீங்க எல்லாரும் ஒப்புக்கொள்றீங்க, நான் புரிஞ்சுக்கலாம்ல. இந்த பிராட் மைண்டட்னஸ் ஆணிடம் இருக்கிறதா சொல்லுங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா வந்து கிராமத்துல இருந்து வந்தவன் சார். இங்க இருக்க கல்ச்சர் வந்து வேற, எங்க ஊர்ல இருக்க கல்ச்சர் வேற. சோ அது எனக்கு செட் ஆகுது. 200 பெரியார் இல்ல 400 பெரியார் வந்தாலும் முடியாதுடா. எதுக்கு? உங்களை திருத்துறதுக்கே. எனக்கு வந்து சார் அவங்க வந்து ஏற்கனவே வந்து லவ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சுன்னா, எனக்கு எப்பனா ஒரு சண்டை வரும்போது நான் குத்தி காட்டுறணும் அப்படின்ற ஒரு தாட் எனக்கு இருக்கும். அதனால வந்து எனக்கு அவங்க மன வருத்தப்பட்ட கூடாதுங்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்க கூடாது. இவ்வளவு ஒரு நல்லவரா இருக்கீங்க பாக்குறீங்க. ஏண்டா நீ இல்லன்னா அந்த சமுதாயம் என்னத்துக்குடா ஆகும்? ஒரு பையன் ஒரு பொண்ணோட செக்ஷுவல் கான்டாக்ட் வச்சுட்டு இன்னொரு பொண்ணை லவ் பண்ணா அவனுக்கு கிடைக்கிற பட்டம் பிளே பாய், அவன் கெத்து மச்சான் அப்படின்ட்டு. அதே பையன் தான் ஒரு பொண்ணு இன்னொருத்தனோட செக்ஷுவல் கான்டாக்ட் வச்சுட்டு அவன் இன்னொருத்தனை லவ் பண்ணா அவளை பண்றான். இதான் நம்ம ஊர்ல இருக்க காமனான விஷயம். இதையும் நம்ம சேஞ்ச் பண்ணாலே போதும், வேற எதுவுமே தேவையில்லை. கரெக்ட், நியாயமான பேச்சுப்பா. நம்ம லவ் பண்ணுங்க அவசியமே கிடையாது. அவங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம அவங்க கூட இருக்கலாம், நம்மளுக்கு பிடிச்சிருந்தா அவங்க கூட இருக்கலாம். நம்ம வந்து அவங்க வெர்ஜினிட்டியா தான் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கணும் அவசியம் கிடையாது. அடுத்த இடத்துக்கு வந்துருச்சுடா. இன்னும் 10 வருஷம் பின்னாடி பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதான் பேசிட்டு இருக்காங்க. லவ் பண்ணாவே கிஸ் தான் பண்றானுங்க. ஏன் எங்கேயுமே பண்ணலையா? அவர் சொல்றாரு வில்லேஜ் பையன் சொல்றாரு, சிட்டி பசங்க சொல்றாரு, சிட்டி பசங்க பண்ணிட்டு இருக்கானுங்க, வில்லேஜ் பசங்க மலைக்கோட்டையில பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆமா, நான் உனக்கு என்னடா கெடுதல் பண்ணேன்? அவர் வீடு வச்சிருக்கணும், நிலம் வச்சிருக்கணும், ஒரு கார் வச்சிருக்கணும், மாசம் ₹1,00,000 சம்பாதிக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கிற பெண் அந்த கணவனுக்கு திருமணத்துக்கு முன்னாடி ஒரு காதல் இருந்தா அது ஒரு விஷயம் இல்ல. அதனால என்ன இருக்கு? எனக்கு ஒரு காதல் இருந்திருக்கு தானே, அப்ப அவருக்கு அது இருக்கலாம். அதை பெண் சொல்வதை விடவும் அது ஒரு ஆண் இருவர் சொல்றது இருக்குல்ல, பெண் கெட்டு போறோம்னு சொன்னா அதுல ஆணுக்கு பங்கு இருக்குல்லன்னு சொல்றது இருக்குல்ல, இதுதான் நிஜமாவே அதிகரிச்சிருக்க